அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தெர் ஆர் ஒன்லி 9 கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உலகில் 9 நாடுகள் மட்டுமே அணு ஆயுதங்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, ரஷ்யா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டாக் பைல் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ரஷ்யா அதிக அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறதும் சரிதான். இந்தியா ரேங்க்ஸ் 6th இன் த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதாவது அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியா 6வது இடத்துல இருக்கு. மொத்தம் 9 நாடுகள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ, ஃபர்ஸ்ட் ரஷ்யா, அப்புறம் யுஎஸ்ஏ, சைனா, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா யுகே, பிரான்ஸ், அடுத்தது நமக்கு வந்து இஸ்ரேல், நார்த் கொரியா, இந்தியா, பாகிஸ்தான். சரிங்களா? மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. இவங்க தான் இந்த நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த G7 கண்ட்ரீஸ் ஆர் அமெரிக்கா, கனடா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். முன்னாடி G8ன்னு சொல்லி ரஷ்யாவும் சேர்ந்து இருந்திருக்கும். இப்போ ரஷ்யாவை எலிமினேட் பண்ணிட்டு G7 கண்ட்ரீஸ் தான் இருக்காங்க. சரியா? ரஷ்யா யுக்ரைன் போருக்கு அப்புறமா ரஷ்யாவை வெளியே ஐ மீன் ரஷ்யா வந்து 2014ல வந்து கிரைமியா கிரீமியா அப்படிங்கிற பிளேஸ் ஓகேங்களா? யுக்ரைன்ல இருக்கக்கூடிய கிரீமியா அப்படிங்கிற பிளேஸ வந்து அவங்க கைப்பற்றி இருப்பாங்க. அதனால G8 கண்ட்ரீஸ் இப்ப G7 கண்ட்ரீஸா மாறிடுச்சு. 51st G7 சம்மிட் இஸ் பீயிங் ஹெல்ட் இன் கனானாஸ்கிஸ், கனடா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். இதே 50வது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்போலியா அப்படிங்கிற சிட்டி இட்டாலியில நடந்திருக்கும். 49வது மாநாடு நமக்கு குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. ஹிரோஷிமா ஜப்பான்ல நடந்திருக்கும். சரியா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தி மந்த்லி அசிஸ்டன்ஸ் கிவன் பை தமிழ்நாடு கவர்ன்மென்ட் டூ சில்ட்ரன் அஃபெக்டட் பை HIV. HIV பாதித்த குழந்தைகளுக்கு தமிழக அரசு வழங்கும் மாதாந்திர உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னா ரூ. 1000. நேத்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் TN அபெக்ஸ். TN அபெக்ஸ்னா என்னன்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டிங் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் இன் த ஸ்டேட் ஃபார் பெட்டர் மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேளாண் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விளைபொருட்களின் சிறந்த பணமாக்குதலுக்காக மாநிலத்தின் உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதியை ஊக்குவித்தல். ஸோ ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும். அக்ரி எக்ஸ்போர்ட்டையும் ஃபுட் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது இவங்களோட அப்ஜெக்டிவ். டிக்ரீசிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் அப்படிங்கிறதும் வரும். அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்தல் அப்படிங்கிறது. அடுத்தது, டு கிரியேட் பிளாட்ஃபார்ம் டு ஃபெசிலிட்டேட் இ-காமர்ஸ், ட்ரேசபிலிட்டி அண்ட் டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பேக்கேஜிங், பிராண்டிங், வேல்யூ அடிஷன் எல்லாமே இவங்களோட பணிகளுக்கு கீழே வரும். ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். லாஸ்டா, நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத பரவல் தடை சட்டம் எப்போது கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.